இன்னைக்கு வந்து சண்டேனாலும் வந்து இன்னைக்கு நான் பிசுறு வெட்டிகிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து நம்ம வந்து சும்மா இருக்கிற நேரத்தை கூட காசாக மாற்றினாதாங்க இந்த காலத்தில் பொறுப்பு நடத்த முடியும். யாருக்கிட்டையும் கையேந்தாமல் சுயமரியாதையோட பெண்கள் வாழணும்னா சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு தான் ஆகணும். பகல் நேரத்தில் தூங்குறது வந்து நம்ம உடம்புக்கு வந்து கெடுதல். பத்தத்துக்கு சோம்பேறித்தனம் தட்டுச்சுன்னா உடம்பு விளையாது. நாளைக்கு எந்த வேலையும் வீட்டு வேலை கூட செய்ய முடியாது. அதனால் நான் ரெஸ்ட்டில் இருக்கும்போது ஏதோ ஒரு வேலையை செஞ்சிட்ருப்பேன். இதனால் நம்ம பிசுறு வெட்டுறதுனால என்ன கிடைக்க போகுது, இடுப்பு வலி தான் கிடைக்கும்னு சொல்லி சில பேர் நினைப்பீங்க. இருந்தாலும் நம்ம கையில் வந்து காசை தங்கணும்னா, நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா, தூங்கும்போது கூட காசு வர மாதிரி நம்ம நிகழ்காலத்தில் சம்பாரித்து வச்சா மட்டும்தான் எதிர்காலம் வந்து நல்லா இருக்கும். தூங்குற போது கூட காசு சம்பாரித்து வைங்க மக்களே. வந்து அதுதான் வந்து நம்ம பிள்ளைங்க எதிர்காலத்துக்கு வந்து இன்றைக்கி பாடுபட்டால் நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்குதோ இல்லையோ, நாளைக்கு நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கும். அதுங்களோட தேவை ஒரு சாக்லேட் வாங்குறதா இருந்தால் கூட நம்ம வந்து ஆம்பளைங்க கிட்ட கையேந்தாமல் நம்ம கையில் இருக்கிற காசை வந்து கொடுக்கலாம். எப்போ பார்த்தாலும் வந்து ஆம்பளைங்க கிட்ட கையேந்துறது வந்து சில பேர்த்துக்கு கௌரவ குறைச்சல் தான். அதனால தான் இந்த மாதிரி வேலைகளை வந்து செய்யுங்க. இப்போ ஆம்பளைங்க சம்பாதிக்கிறதுலாம் வயிற்றுக்கு மட்டும்தான் சரியாக இருக்குது இப்படி இருக்கிற விலைவாசியில். நீங்களும் இந்த மாதிரி நேரத்தை வீணடிக்காமல் சோம்பேறித்தனமாக இல்லாமல் வீட்டு வேலை செஞ்சால் போதும், டிவி சீரியலை பார்த்தா போதும்னு இருக்காதீங்க. தயவு செஞ்சு நேரத்தை வீணடிக்காமல் சின்ன சின்ன வேலைகள் காசு வர மாதிரி ஏதோ ஒரு தொழிலை பழகுவீங்க. டாடா பாய்.